குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இதுதான் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். மெய்யான ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையாக இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதிக்கிறது. அது உங்களுடைய நோயாக இருக்கலாம், அல்லது ஒரு அசுத்தாவின் கிரியைகளாக இருக்கலாம், அல்லது மனிதரால் உண்டாக்கப்படுகிற ஒரு பயமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதிக்கிறதுனால அதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். அது என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சிலரை சில வருடமாய் தொடருகிறது. 5 வருடம் 10 வருடம் அது இந்த விடுதலைக்காக எங்கெங்கோ போய் என்னென்னவோ முயற்சி செய்தும் ஒரு விடுதலை இல்லை. அது இன்னும் பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள்